எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சனில் ஒரு அருமையான ராஜ்மா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் நைட்டே இதுக்கு மெஷர்மெண்ட் கப்பு ஒரு கப்பு இதில் ஃபுல்லாக ராஜ்மா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டேன். நம்ம நைட்டே ஊற போட்டால் தான் இது நல்லா வேகும். இப்போ நம்ம குக்கரில் இது போட்டு ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கு 1க்கு 4 டம்ளர் தண்ணி விடலாம். நம்ம எதுக்கு மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் ஒரு 4 டம்ளர் தண்ணியை விட்டு ஒரு 7 விசில் குக்கரை மூடி ஸ்டீம் வந்தப்புறம் வெயிட் போட்டுட்டு ஒரு 7 விசில் விடுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த ராஜ்மா ஒரு 7 விசில் நான் ஃபுல் ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது, இது வெந்திருக்கா என்னன்னு. பாருங்கள், இது இப்படி எடுத்து இப்படி நசுக்குனா இந்த மாதிரி வரணும். வெந்திருக்கு. இன்னும் நம்ம கொஞ்சம் வேக வைப்போம். சப்போஸ் இது வேகலை, இது அப்படியே இருந்ததுன்னு வச்சுங்க, ஒரு சில குக்கர் 10வது விசில் நீங்கள் இன்னும் ஒரு 4-5 விசில் போட்டுக்கலாம் நீங்கள் வேகிற வரைக்கும். ஒரு சில விசில், இப்போ என்னோடய குக்கர் 7 விசிலுக்கு வெந்துருச்சு இது. அதனால் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு வேகலைன்னா மறுபடியும் விசில் போட்டு நல்லா சாஃப்டாக வேக வைக்கணும் இதை. இப்போ நம்ம இறக்கிடலாம். அடுத்த இது என்ன பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த ராஜ்மா பண்ணுறதுக்கு நான் ஒரு பேசிக்கான பாத்திரம், குக்கர் பேஸ் வச்சுருக்கேன். நான் ஒரு டேபிள் ஸ்பூனு இது நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. கேஸை நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க. குக்கிங் ஆயில் ஒரு டீஸ்பூன். அதில் ஒரு பே லீஃப் கட் பண்ணி 4 கட் பண்ணி போட்டுருக்கேன். ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, லவங்கம் ஒரு 2, ஒரு வெங்காயம். நம்ம கிரேவி எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவக்க வதங்கணும். இப்போ பாருங்கள், இதில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன், கொஞ்சம் கறிவேப்பிலை, நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். கொஞ்சம் இந்த ஸ்மெல் வரணும், அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு நம்ம வெளியில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் கிளறணும். ஸோ கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணலாம். தனியாத்தூள் ஒரு 4 டீஸ்பூன், மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக இருந்தால் போடுங்க, இல்லைன்னா அதே 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி கிளறி விட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல் வரும், நல்லாயிருக்கும். போகிறோம். இப்போ நம்ம தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன், மீடியம் சைஸ். இது நல்லா வதங்கணும்.
கொஞ்சம் உப்பு போடலாம் நம்ம. இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா ஒரு தொக்கு மாதிரி வந்துச்சு பாருங்கள். இதுக்கு மெயினாக நீங்கள் பேசிக்கான பாத்திரம் வச்சு இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அடிப்பிக்கும். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ஸ்மெல் வருது. இப்போ நம்ம இதில் வந்து ராஜ்மா விடலாம். இந்த வேக வச்ச அந்த ராஜ்மா அந்த தண்ணியோட நல்லா கிளறி விட்டுட்டு இது நல்லா இன்னும் கொஞ்சம் குக் ஆகும். இந்த மசாலாலாம் அதில் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு கிரேவி மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். கொஞ்சம் மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக வைப்போம். பாருங்கள், அந்த கிரேவி நீங்கள் வந்து டைம் எல்லாம் பார்க்காம இந்த கன்சிஸ்டன்சி தான், இதுதான் இந்த ராஜ்மாவோட கன்சிஸ்டன்சி. சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே வந்து இது கரெக்டாக இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் எனக்கு இந்த மாதிரி கிரேவி வந்தது. அது ஒரு சிலருக்கு வந்து 10 நிமிஷத்துலேயும் வரலாம். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு காரம் எதுவாக இருந்தாலும் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ராஜ்மாக்கு காரம் எல்லாம் ரொம்ப தேவைப்படாது, தூக்கும் காரம் ரொம்ப போட்டிங்கன்னா. இப்போ நம்ம உப்பு பார்க்கலாம். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் ரெடி பண்ணலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் காலிஃப்ளவர் வச்சுருக்கேன். அதில் நம்ம கொஞ்சம் புகடா பண்ணலாம். இந்த ராஜ்மாக்கு வந்து சைட் டிஷ்ஷாக அது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் கடலை மாவு எடுத்துருக்கேன். நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம உப்பு தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்து அரிசி மாவு 1 ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு 3 பங்கு, ஒரு பங்கு அரிசி மாவு. அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இந்த கலர் வந்துடும். உப்பெல்லாம் பார்த்துங்க. உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து இந்த மாதிரி அதில் மிக்ஸ் பண்ணால் சரியாயிடும். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆப்பர் சோடா, குக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 2 பிஞ்சு, ஒரு 1/4 டீஸ்பூன் போடலாம். போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சுடுதண்ணியும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதில் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ அது இந்த மாதிரி கட் பண்ணது இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவைக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மசாலா கம்மி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து போட்டு மறுபடியும் செய்யலாம். இது பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் போடலாம் காலிஃப்ளவர். நான் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் கேஸில், ஹீட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா போட்டாகணும். அதில் அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம சுடுறதுக்கு ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 5 நிமிஷம் இப்படி ஊற வச்சேன் நான். இப்போ நம்ம சுடுறதுக்கு ஆரம்பிக்கலாம்.
எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து பொறுமையாக போடுங்க. நல்லா கோட் பண்ணணும். நல்லா கோட் பண்ணிவிட்டு இப்போ இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சுட சுட அந்த ராஜ்மா கறிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் இந்த கலர் வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்து நம்ம அந்த இது காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டேன். நம்ம நேச்சுரல் கலர் வந்துட்டு பாருங்க. பாருங்க, நல்லா இந்த கலர் கரெக்டு. இந்த மாதிரி இந்த ப்ரௌனிஷ் கலர் வரணும். இது நம்ம எடுத்துடலாம். கேஸை வந்து நான் ஸ்லோ பண்ணிட்டேன். இது வந்து ரசம் சாதம், தயிர் சாதத்தை கூட நல்லா இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம வந்து மீதி இருக்கிற காலிஃப்ளவரை வந்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி, ரெண்டாவது வாட்டி போடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போடுங்க. பாருங்க, ராஜ்மா மசாலா ரெடி, காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி, சாதம் ரெடியாக இருக்குது. இப்போ நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் எல்லோரும் வந்து என்னோட சாப்பிடுங்க. ஜீரக சம்பா அரிசி சாதம், ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், காலிஃப்ளவர் பக்கோடா, ராஜ்மா கிரேவி, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாமா? இந்த ராஜ்மா இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர் கிரேவிங்க. இந்த ஜீரக சம்பா ரைஸ்க்கும் இந்த கிரேவிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய், அதே மாதிரி இந்த காலிஃப்ளவர் பக்கோடா சைட் டிஷ் சுட சுட அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி இந்த ராஜ்மா கிரேவி இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி அழகாக அமுக்களமாக சாப்பிட்டு உங்கள் டேஸ்ட்டை வந்து எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.